கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது 2026க்கான குரு பயிற்சி பலன்கள். இதை நமக்கு துல்லியமாக கணிச்சு கொடுக்க நீங்கள் குருஜி வந்திருக்காரு. வணக்கம் குருஜி. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கூறுவது அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த குரு பயிற்சியில் பொதுவான பலன்கள் தான் முதல்ல பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு தன்னுடைய உச்ச வீடான கடகராசியில் இருந்து கொண்டு விருச்சிக ராசியை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். எனவே இதற்குண்டான பொது பலன்களை இப்பொழுது பார்ப்போம். பொதுவாகவே கடகராசிக்கு குரு வந்தவுடன் எல்லோருக்குமே நன்மைகள் ஏற்படும். அவருடைய உச்ச வீடாக இருக்கிறபடியால் அவருக்கு வலிமை கூடும். அவருடைய நட்சத்திரம் அதில் இருக்கிறது. பூச நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை தான் பிரகஸ்பதி என்றக்கூடிய தேவகுருவாக விளங்கக்கூடிய குரு பகவானை சொல்லியிருக்கிறது ஜோதிட சாஸ்திரம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் எல்லா மக்களுக்குமே நன்மை வாரி வழங்குவார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. பொதுவாக மக்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கிறது. குரு பார்க்கக்கூடிய நன்மை என்ற வகையிலே அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதனால் செவ்வாய் வீடாக இருக்கிறபடியால் நம் நாட்டு மக்களுக்கு விவசாயம் செழித்து நல்ல உணவு பண்டங்கள் விலை குறைந்து மழை பொழிந்து நல்லவை நடக்க இருக்கிறது. பூமி லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்களுக்காக நல்ல நிலைமை வரப்போகுது. அதில் அவங்க ரொம்ப முன்னேற்றத்தை நோக்கி செல்வார்கள். அதற்கப்புறம் மகர ராசியை பார்ப்பதால் சனி பகவானுடைய ராசியாக சொல்லப்படுவதால் நீதி நேர்மை சத்தியம் தழைத்தோங்க போகிறது. குற்றம் செய்தவர்களுக்கு உடனே தண்டனை கிடைத்துவிடும். நீதி நிலைநாட்டப்படும். சட்டத்துறை நல்ல வளர்ச்சி அடையும். இதெல்லாமே நடக்க போகுது. மக்கள் உழைப்பை நம்பி நல்ல வருமானத்தை ஈட்டி தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வார்கள். இது இல்லாமல் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கமாக இருக்கிறபடியால் அடிமை தொழில் செய்பவர்கள், உழைப்பாளிகள், துப்புரவு தொழிலாளிகள், சுமை தூக்கும் தொழிலாளிகள், இவர்கள் எல்லாருமே அவருக்கு நன்மையான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. நாட்டில் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும். நல்லவை நடக்கும், கெட்டவை அழியும். இதெல்லாமே சனி பகவானுடைய ராசியை பார்ப்பதால் நடக்க இருக்கிறது. அடுத்ததாக தன்னுடைய சொந்த வீட்டையாகிய மீனராசியை பார்வையிடுகிறார். மீனராசியை பார்வையிடும் பொழுது 9ஆம் பார்வையை பார்வையிடுகிறார். அப்பொழுது மக்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அரசாங்கம் நல்ல வளர்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு நிறைய சலுகைகளை வாரி வழங்குவார்கள். மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். தீய பழக்கங்கள் அடியோடு அழிந்துவிடும். நாட்டில் ஒற்றுமை ஏற்படும். போர் நிறுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். படிப்படியாக போர் நிறுத்தம் குறைஞ்சிடும். இப்போ நாட்டில் சண்டை நடந்துட்டுருக்கு, அதெல்லாமே குறைஞ்சிடும். இனிமேல் மதவாதிகள் ஒன்றிணைவார்கள். ஆன்மீகத்தில் இப்போ ஒன்றிணைவார்கள். ஆன்மீகம் தழைத்தோங்கும். எல்லா மதமும் சம்மதம் என்ற நிலை ஏற்படும். அனைத்து மத நல்லிணக்கம் ஏற்படும். இதெல்லாமே இந்த குரு பயிற்சி நடக்க போகுது. இது இல்லாமல் இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லும் பொழுது அதிகமான மழை, அதிகமான வெயில், அதிகமான தட்பவெப்பம், அதிகமான சூறை காற்று, புயல், சுனாமி எல்லாமே வர இருக்கிறது. நிலச்சரிவுகள் ஏற்படும். பூமி அதிர்வு ஏற்படும். இதெல்லாமே ஏற்படும். அதிகமான மக்கள் இழப்பும் ஏற்படும். போக்குவரத்து விஷயங்களிலுமே அனைத்து போக்குவரத்துகளிலுமே விபத்துகள் ஏற்பட்டு மக்களுடைய அழிவு நிர்ணயிக்கப்படும். எனவே எச்சரிக்கையாக இருந்து வந்தால் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பொது பலன்களை இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இனி அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்க்க இருக்கிறோம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசிபதி குரு தானே. அவர் இது வரைக்கும் 4ஆம் இடத்துலேருந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருந்தாரு. போத குறைக்கு உங்கள் ராசியிலே சனி பகவான் அதிகம் கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது
நீங்கள் அதிகமாக கூடாதவங்க தான், கவலைப்பட மாட்டீங்க தான். எல்லாத்தையுமே டேக் இட் இஸ் பாலிசின்னு எடுத்துக்கக்கூடியவங்க தான், பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டீங்க தான். ஆனாலும் சில சம்பவங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அது எல்லாமே இப்போ விலக போகுது. ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வந்து ஜாமுன்னு உட்காந்துட்டார். 5ஆம் இடம் எவ்வளோ பெரிய ஸ்தலம். பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், மக்கள் தொடர்பு ஸ்தானம், நீங்கள் நினைத்த எண்ணம் பலிதமாகும் ஸ்தானம். நல்லா கேட்டுங்க, 5ஆம் இடம் தான். இப்போது 5ஆம் இடம் வலுத்திருந்தாக்கா அவங்க கண்டிப்பாக லவ் மேரேஜ் பண்ணுவாங்க, காதலில் தோல்வி அடைய மாட்டாங்க. ஒரு ஜாதகருக்கு 5ஆம் இடம் வலுத்திருந்தால் அவங்க நினச்ச விஷயம்லாம் நடக்கும். காதல்ன்றது அதனே, நம்ம நினச்ச பொண்ணு நமக்கு கல்யாணம் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க, கண்டிப்பாக பழிச்சிடும். அதே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்மளுக்கு இவர் வந்தால் நல்லாயிருக்கும், இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் 5ஆம் இடம் வலுத்திருக்க வேண்டும். அந்த 5ஆம் இடம் இப்போ வலுக்கிறது இந்த குரு பெயர்ச்சியால். அப்போ நீங்கள் நினச்சது நடக்கும். ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்களே, இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும், இந்த துறையில் போனால் நல்லாயிருக்கும், இவங்களை மீட் பண்ணால் நல்லாயிருக்கும், நமக்கு இருந்த திறமையை வளர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு எப்போ தான் நல்ல காலம் வரும் அப்படின்னு நினச்சிருந்தீங்களே, அது இப்போ வந்துச்சு. 5ஆம் இடத்துல குரு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும், புத்திரபாகியம் கிடைக்கும், புத்திரிகள் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். புத்திரி இருந்தால் அக்கம் பக்கத்தருடைய ஆதரவு கிடைக்கும், வெளி வட்டார பழக்கங்கள் நல்லா இருக்கும். எப்பவுமே மீனராசிக்காரங்களாம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க, அவங்கள தேடி வருவாங்க. மீனராசிக்காரங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் பவர், இவங்க தேடி போக மாட்டாங்க. மற்றவர்களை கவரக்கூடிய திறன் பெற்றவர்கள் தான் மீனராசிக்காரங்க. பார்த்தாலே அவங்கக்கிட்ட பேசணும்னு தோணும், அப்படிப்பட்டவங்க தான் மீனராசிக்காரங்க. அது இல்லாமல் ஆலோசனை வழங்கக்கூடியவங்களும் மீனராசிக்காரங்க தான். தக்க சமயத்தில் ஆலோசனை வழங்குவாங்க. அவங்களுக்கு சமயோசித புத்தி சொல்கிறாங்க இல்லையா, எப்பா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எனக்கு இந்த ஐடியா வந்ததுப்பா, நான் எல்லாம் தப்பிச்சிட்டேன்பான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை கொடுக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அதனால் மீனராசிக்காரங்களை நட்பு வச்சுருக்கவங்க, உறவு வச்சுருக்கவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க எல்லாத்துலேயுமே. ஏன்னா அவங்க கரெக்டான அந்த நேரத்தில் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு சொல்லுவாங்க. அதனால் நல்லது நடக்கும். அதனால் மீனராசிக்காரங்கள் நம்ம குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்க போது உங்கள் ராசியும் குரு பார்க்குறார், அது நீங்கள் சந்தோஷப்படணும். அப்போது தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்து சாதனை புரிய போகிறீர்கள். இந்த குரு பயிற்சி காலத்தில் மீனராசிக்காரங்கள் கண்டிப்பாக சாதனை புரிவார்கள், சகாப்தம் படைப்பார்கள், புதிய யுக்தியை கையாளுவார்கள், எல்லோரையும் அரவணைத்துக் கொள்வார்கள், எல்லோரும் இவர்களிடம் வந்து சேருவார்கள். இதெல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். இது மாதிரிலாம் நடக்கும். இது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அது எவ்வளோ பெரிய விஷயம். 9ஆம் இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும் ரொம்ப பெரிய விஷயம். சொன்னேன் இல்லையா, நினைத்த எண்ணம் பலிதமாகுன்றது. அடுத்தவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு தேடி கிடைக்கும். எப்படி தெரியுமா, இப்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க, அது அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நடுவில் ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ கான்ஃபரன்ஸ் ஹால்லாம் ஃபோன்லாம் போட்டு பேசணும் பாருங்கள், 3 பேர் 4 பேர் லைன்லேயே இருப்பாங்க. இப்போலாம் ஜூம் வந்துச்சு, நிறைய பேர் 25-50 பேர் கூட பேசுகிறாங்க மீட்டிங்கில். இப்போது அப்படி ஆயிடுச்சு கால நிலவரங்கள். அப்போது இன்னொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட ஆள் உதவி கொடுக்க மாட்டார், ஆனால் கூட ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு நீங்கள் கேட்ட உதவி தெரிஞ்சிருக்கு, அவர் வந்து உங்களை உதவி பண்ணுவார். இது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா? எதிர்பார்க்க மாட்டீங்க. எப்படி நீ கேட்டப்பா, எனக்கு தெரிஞ்சது, காதில் விழுந்தது, அவரால் முடியலன்னு தெரிஞ்சு போச்சு, நான் பண்ணுற உதவி, அவ்வளோதான் விஷயம். ஒரு ஆதரவு கொடுக்கறது, நல்லா கேட்டுங்க, இது ஆதரவு கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு எலெக்ஷன் தேர்தலில் கூட ஆதரவு கொடுக்கலாம், எதிர்பாராமல் இருக்கவங்க ஆதரவு கொடுப்பாங்க, அதுதான் புரிய முக்கிய விஷயம். இப்போ நீங்கள் சமீபத்தில் இருந்த தேர்தலில் பார்த்துருக்கலாம், போகக்கூடாதவங்களாம் போய் கூட்டணியில் சேர்ந்தாங்க, வரக்கூடாதவங்களாம் வந்தாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? இந்த தான் விஷயம். இந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருந்தனால தான் போகக்கூடாத இடத்துல போவாங்க. ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும், எதிர்பாராத விஷயங்களாக இருக்கும். அதுதான் உங்கள் ராசிக்கு இப்போ மீன ராசிக்கு நடக்க போகுது. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய ராசிபதி குரு தானே, அப்போ அது குரு கொண்டாவர் முருகப்பெருமான். நல்லா கேட்டுங்க, நீங்களும் நீர்நிலை அருகில் ஒரு முருகப்பெருமானை வழிபட வேண்டும். நீரில் வசிக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். மீன்களுக்கு பொதுவாக மீன்கள் தான் கொடுப்போம், நம்ம வேறு எதுவும் கொடுக்க மாட்டோம். நீரில் வசிக்கிறது, மீன் வசிக்குது, ஆமை வசிக்குது, நண்டு வசிக்குது, எல்லாமே வசிக்குது. இருந்தாலும் மீன்களுக்கு மட்டும்தான் நம்ம உணவு கொடுத்து பழக்கம். ஏன்னா நம்ம கோவில் குளத்துலாம் மீன்கள் இருக்கும், நம்ம பொறி வாங்கி போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க, கண்ணால் பார்த்துருப்பீங்க, காதால் கேட்டிருப்பீங்க.
அது மாதிரி செய்யலாம். அந்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம், நீரில் வாழும் ஜீவராசிகளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது கூட ஒன்று சொல்லலாம். இந்த முதலையெல்லாம் இருக்கும் பாருங்கள், முதலை பண்ணை போனீங்கன்னா முதலை இருக்கும். அது நீங்கள் உங்கள் கையால் கொடுத்து போட சொல்லுங்கள் அவங்ககிட்ட. அவங்க டெஸ்ட் பண்ணி தான் போடுவாங்க, நீங்கள் கொடுக்குறது ஒன்றே போட மாட்டாங்க. அது மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி செய்யலாம். அது நீரில் வாழக்கூடியது தானே. முதலை நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும், ஆனால் நீரிலும் வாழுது. அதுக்கு கொடுக்கலாம். நீர் யானை கொடுக்கலாம், முதலை கொடுக்கலாம். அந்த மாதிரி நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, குருவாக திகழக்கூடியவர் பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த 3 பேரும் சேர்ந்தவர் தத்தாத்திரேயர். அந்த தத்தாத்திரேயை வணங்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் இருந்தாலும் ரொம்ப சூப்பர். மீனராசிக்காரங்கள் வணங்க வேண்டிய குருவாக மகானாக வணங்கக்கூடியவர் தத்தாத்திரேயர். வியாழக்கிழமையிலே வழிபடலாம், பௌர்ணமியை விடலாம். இந்த 2 வழிபாடும் செய்து வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். மும்மூர்த்தியுடைய அம்சம்தான் தத்தாத்திரேயர். அவரை வடிவமிட்டு வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு தானம் பண்ணலாம். கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் ஒரு குழந்தையை தத்தெடுத்து நீங்கள் அங்கேயே விட்டுடலாம். நீங்கள் போய் செஞ்சுட்டு வரலாம், அவ்வளோதான். அது மாதிரி செய்யலாம். அது மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. நம்ம கண்ணில் பார்க்குறோம், காதால் கேட்குறோம். இது உண்மையான விஷயந்தான். இப்படிலாம் செய்யலாம். அப்போ அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக தான் இருக்குது. 5ஆம் இடத்துல வந்து நல்லது செய்கிறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு, எல்லாமே நல்ல பேர் நடக்குது. நல்ல சாதனங்களை பார்க்கிறார். அப்போது இது நாள் வரைக்கும் நடக்காத விஷயங்கள் நடக்கும். அரசியல், சினிமா, சமூகம், நீர் வளத்துறை, நீரிலால் ஏற்படும் தொழில் பண்ணுறாங்க இல்லையா, கப்பல் போக்குவரத்து, லாஜிஸ்டிக்ஸு, இது மாதிரி மீன் வியாபாரம், நீர்வாழ் உயிரினங்கள் வியாபாரம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாமே அவங்க பண்ணுறவங்களாம் நல்லா வந்துடுவாங்க. இது இல்லாமல் குருவுக்குரியது மத போதனை, அட்வைசரி கமிட்டியில் இருக்கிறது, டீச்சராக இருக்கிறது, லெக்சரராக இருக்கிறது, ப்ரொஃபஸராக இருக்கிறது, இது மாதிரி உள்ளவங்களாம் நல்லா வந்துடுவாங்க. குருவாக இருக்கக்கூடியவங்க நல்லா வந்துடுவாங்க. மீனராசியில் பிறந்தவங்க சொல்கிறேன், இதெல்லாமே நல்லா வந்துடுவாங்க. அதனால் இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்க போகுது, நல்லா இருக்க போகுது. இந்த முருகப்பெருமான் நீங்கள் வணங்கி வழிபட்டு வேணும். அதே மாதிரி நீர்நிலை அருகில் உள்ள, நல்லா கேட்டுங்க, இந்த விருச்சிக ராசி அவர்களும் நீர் ராசி, அவங்க முருகப்பெருமான் வழிபடலாம். அதே மாதிரி மீனராசிக்காரங்களும் குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான். அவங்களும் குருவுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடலாம். பெரும்பாலும் கடல்னால் நம்ம திருச்செந்தூர் தான் எடுத்துப்போம், அப்படிலாம் கிடையாது. கடல் பக்கத்தில் நிறைய முருகர் கோயில் இருக்குது. அது நீங்கள் இப்போலாம் கூகுளில் போட்டால் நிறைய வந்துடும், சர்ச் பண்ணலாம். கடற்கரையோடு இருக்கிறது திருச்செந்தூர் மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய முருகர் கோயில் இருக்குது. இப்போ நடுப்பயணின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது கூட கடற்கரை ஓரம் தான் இருக்குது. அந்த திருப்பூர், அந்த கோவலம், அந்த பக்கம் வழியில் போனீங்கன்னா தெரியும், அதுவும் கடற்கரை ஓரம் தான் இருக்குது. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து கடற்கரை ஓரம் உள்ள முருகர் பெருமான் கோயிலுக்கு சென்று வாருங்கள். அப்போ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தானதனம் பண்ணிட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நிறைய தானதனம் பண்ணுங்கள். இனிப்புகள் வாங்கி கொடுங்க. அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு, அவங்களுடைய தேவையான பொருட்கள், இன்னும் கூட ஒரு படி மேலே போகலாம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். இப்போ நல்லா கேட்டுங்க, இப்போலாம் படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, சரியா? அப்போது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் தான் கேட்கணும். ஸ்போர்ட்ஸில் சர்டிஃபிகேட் இருந்தாக்கா உடனே வேலை கிடச்சிரும். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் எதாவது இருந்தால் அதை நீங்கள் சேர்த்து விடலாம். அனாதை ஆசிரமத்தில் இருக்கவங்க என்ன பண்ண முடியும்? சாப்பாடு போடுவாங்க, தங்க வைப்பாங்க, ஏதோ படிக்க வைப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் அதையும் செய்தால், யாரும் செய்யாதை செய்வது தான் உண்மையான தான தர்மம். இந்த குழந்தைக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் திறமை இருக்குது, நான் சேர்த்து விட்றேங்க, நான் கொடுக்குறேங்க பணம், மாதம் மாதம் நான் ஃபீஸ் கட்டுறேங்க. அது நினைக்குமா நினைக்காதா? கண்டிப்பாக நினைக்கும். இதெல்லாமே நடக்க விஷயம். நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதில் கேட்குறோம். நாட்டில் நடந்திருக்கு அந்த மாதிரி. சில பேர் சொல்கிறாங்க, நான் அரசாங்க உதவியில் படித்தேன், நல்ல நிலைமைக்கு வந்தேன், இப்போ நல்லா இருக்கேன் சொல்லி கேள்விப்பட்டுருவோம். வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்தேன் அரசாங்க செலவில். இதெல்லாம் உண்மையான விஷயம். அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போது 5ஆம் இடத்து குரு கண்டிப்பாக நல்லது செய்வார். நீங்கள் பேர் போற்ற, ஊர் போற்ற, உலகம் போற்ற வாழக்கூடியவராக திகழப் போவீர்கள் என்று சொல்லி எல்லா நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பிவிட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.